படைப்பாற்றல் மூலம் அலங்காரம் மற்றும் பயன்பாடு என இவ்விரண்டிற்கும் பயன்படும் வகைகளில் கைகளால் செய்யப்படும் கலைப்பொருட்கள் மற்றும் அது செய்யும் முறை குறித்து விவரிக்கும் இப்பகுதி கைவினை களஞ்சியம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஆரிகாமிங்கிறது பேப்பர் கிராஃப்ட். இது ஒரு ஜாப்பனீஸ் ஆர்ட்டு. ஸ்கொயர் பேப்பர்ஸை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அது இந்த ஸ்கொயர் பேப்பர்ஸ் இந்த மாதிரி கலர் பேப்பரில் நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக ஸ்கொயர் பேப்பர் வச்சு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேன் செய்ய போகிறோம். அதுக்கு 3 விதமான கலர் பேப்பர் எடுத்துக்கிறோம். நான் எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்கணும். 3 கலர் எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி 3 கலர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பர் ஃபேன், ஜாப்பனீஸ் ஃபேன் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு ரொம்ப சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிக்கிறோம். இந்த 1/2 இன்ச்சை ஜிக்ஸாக்காக மடிக்கணும். நம்ம முன் பின்னாக மடிக்கணும். இது ஒரு பேசிக்காக நம்ம செய்கிறது தான். கையில் எந்த பேப்பர் கிடைச்சாலும் நம்ம இந்த மாதிரி மடிப்போம். அந்த மடிப்பு முன்ன பின்ன எல்லா பக்கமும் நம்ம மடிச்சுக்கணும். ஒரே ஈவனாக இருக்கணும். மேலேயும் கீழேயும் நமக்கு கீழே வச்சு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வரும். முடிஞ்ச வரைக்கும் கீழே வச்சே செய்யுங்க. எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால நான் ஒரே ஒரு பேப்பரில் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் இது 2 பேப்பர் 3 பேப்பர் வச்சு கூட செய்யலாம் நம்ம. அது அவங்கவுங்க டேலண்ட்டு. இந்த ஒர்க்கு இப்போ நிறைய இடத்துல ஈவெண்ட்ஸில் பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த மாதிரி பேப்பர் ஃபேன் பண்ணியிருக்கிறேன். இதை 2ஆக மடித்து வச்சுக்கணும். இதுக்கு நம்ம க்ளூ போட்டு ஒட்டணும். இது மாதிரி 3 கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியுங்கிறனால நான் 2 பேப்பர் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். 2 பேப்பரும் ஒரே மாதிரி இருக்கணும். சைஸ் ஒரே சைஸாக இருக்கணும். இது பாருங்கள், 2 பேப்பர் ஒரே சைஸாக இருக்குது. ஒரே சைஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபோல்ட் பண்ணணும். சைஸ் நம்ம ஒரே மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடாது. ஒரே சைஸாக இருக்கணும். நான் முதல்ல செஞ்சது இது ஒரே ஒரு பேப்பர் சிங்கிளாக வச்சு செஞ்சேன். இப்போ நான் செய்கிறது 2 பேப்பரில் செய்கிறேன். இதே நீங்கள் 3 பேப்பர் நம்ம ஒரு ஃபேன் பண்ணோன்னா 3 பேப்பர் வேணும். அது 3ஆக கூட எடுத்து வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் செய்யலாம். இந்த ஒரு பேப்பர் ஃபேன் செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இதை இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி 3 பேப்பர் வச்சு செஞ்சாலும் 3ஆக வச்சு நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதையும் நம்ம 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 3 கலரில் பண்ணியிருக்கோம். 3 கலர் பண்ணதும் க்ளூ வச்சு ஒட்டணும். லைட்டாக இதுக்கு க்ளூ போட்டு நம்ம ஒட்டணும். இது மாதிரி 3 கலர் நம்ம ஒட்டிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சமாக க்ளூ போட்டாவே நல்லா ஒட்டிக்கணும். நீங்கள் என்ன விதமான க்ளூ வேணாலும் போட்டு ஒட்டிக்கலாம். ஒயிட் க்ளூ போட்டுக்கலாம், கம் போட்டுக்கலாம். வீட்டில் நம்மக்கிட்ட சாதம் தான் இருக்குன்னா சாதம் கூட போட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் மைதா பசை போட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எந்த இது வேணாலும் ஒட்டலாம். இது ஒன்று முடித்ததுக்கப்புறம் திரும்ப அது ஒன்று மேலே ஒன்று ஒட்டுறேன். அதே மாதிரி 3 கலர் நம்ம ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இப்போது 3 கலர் ஒன்றா ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் நேரம் காயணும். லைட்டாக காஞ்சிச்சுனாக்க திரும்ப நம்ம க்ளூ போட்டு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் ரவுண்டு ஒட்டும்போது ரொம்ப அழகான ஒரு ஜாப்பனீஸ் ஃபேன் கிடைக்கும். இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கை நம்ம
வால் ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஒர்க்கு வந்து நம்ம இப்போ நிறையா விதமான ப்ளேசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வால் ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனாக்கா வந்து டெக்கரேஷன் ப்ளேஸ் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. இதில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200 வேரியேஷன்ஸ் பண்ணுவேன். அதில் வந்து ஒன்றொன்னா நம்ம செய்யலாம் நம்ம டைம் இருக்கும்போது. இல்லைனா செஞ்சதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதோட கண்டினியூட்டாக ஒரு ஃபேனாக எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அடுத்தது வந்து நான் வேறு ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அந்த கலர் பேப்பருக்கு வந்து ஒரு பென்சில் எடுத்துக்கிறேன். பென்சில் எடுத்துக்கிட்டு அதை ரோல் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃபேனாக யூஸ் பண்ணுறதுனால நாம் வந்து ஒரு ஹேண்டில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். அந்த ஹேண்டிலுக்காக வேண்டி நான் இதை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், லைட்டாக இதுக்கும் க்ளூ போட்டுட்டு இதை ஒட்டிடுறோம். பென்சிலை எடுத்துட்டேன். நல்லா ரோல் அழகாக நமக்கு பேப்பர் ரோல் கிடச்சிச்சு. இந்த ரோல் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கட் பண்ணிடலாம். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோல் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், நமக்கு என்ன கலர் இல்லையோ அந்த கலர் எடுத்து ஒரு சின்ன சர்க்கிள் கட் பண்ணணும். 2 ரூபி காயின் எடுத்து 2 ரூபி காயின் சைஸுக்கு ஒரு சர்க்கிள் கட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியுங்கிறனால நான் நார்மல் சர்க்கிள் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு காயின் வச்சு ட்ரா பண்ணிங்கனாக்கா நல்லா அழகாக சர்க்கிள் வரும். அந்த சர்க்கிளில் கட் பண்ணி நீங்கள் இதில் டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி பேப்பர் வேண்டாம், எனக்கு ஸ்டிக்கர்ஸ் நிறையா இருக்குது, என்னோடய லோகோ இருக்குது, அது மாதிரி அந்த லோகோஸ் எது வேணாலும் நமக்கு வேணுங்கிற மாதிரி எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சென்டரில் அது பேஸ்ட் பண்ணும்போது தான் அது லுக்கு நல்லாயிருக்கும். க்ளூ போட்டுக்கிறேன். எங்கே இது ஒட்டுறேன்னா இங்கே பாருங்கள், இதனோட சென்டரில் ஒட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் ஒட்டியிருக்கேன். இது ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒட்டக்கூடாது, நல்லா நீட்டாக இருக்கணும்னா பேக் சைடும் ஒட்டணும். பேக் சைடும் ஒட்டுறேன். அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். உங்களுக்கு எங்கேயா நீங்கள் ஒட்டுறதுனா டபுள் சைடு கம் டேப் போட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போது இந்த ஸ்டிக்லேயும் க்ளூ போட்டு ஒட்டிடும். இது மாதிரி நம்ம பேப்பர் ஃபேன் பண்ணலாம். இந்த ஃபேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆளாளுக்கு ஒரு ஃபேன் செஞ்சு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அது மாதிரிக்கெலாம் கொடுக்கலாம். நம்ம இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நம்ம பண்ணோன்னா, இந்த மாதிரி ஃபேன் பண்ணியிருக்கோம்ல, ஃபஸ்ட் எடுத்தோன்னே பண்ணோம்ல, அதை வந்து ஒரு ஸ்டார் டைப்பில் கட் பண்ணோம்னாக்கா ஒரு கார்னர் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார் டைப் வரும். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இந்த ஃபேனையும் யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு அது இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டியாக நம்ம செய்யலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஜாப்பனீஸ் ஃபேன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம வேறு புதுசாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.